சுற்றிலுமா அல்லது மேலேயா? எங்கு பார்க்கிறேன்? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு உயிர் தெளிந்த பின்பு தனது சீடர்களுக்கு தரிசனமான பொழுது பேதுருவின் எதிர்காலத்தை குறித்து பேதுருவிடம் விளக்குகிறார். அப்பொழுது புனித பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே, இவருடைய நிலை என்ன என்று யோவானை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுது இயேசு, உனக்கு அது தேவையில்லை, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று மட்டும் சொன்னதாக நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இது புனித பேதுருவுக்கு மட்டும் சொன்ன வார்த்தைகள் அல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். ஆம், நாம் எத்தனை முறை மற்றவர்களுடைய காரியத்தில் நாம் தலையிட்டு கொண்டிருக்கின்றோம். அது தவறு என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். உதாரணமாக, என் பையன் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, ஆனால் ஏங்க உங்கள் பையன் மட்டும் இவ்வளோ மார்க் குறைஞ்சி போயிடுச்சு, நான் அப்போவே நினச்சேங்க, ரோட்டில் நின்று ஃப்ரெண்ட்ஸோட கதை அளந்துக்கிட்டு தான் இருந்தானே தவிர்த்து இந்த பையன் படிக்கவே மாட்டேன்றானே, எப்படி மார்க் வாங்க போகிறான்னு நான் நினச்சேன், பாவங்க நீங்கள் என்று வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல பேசக்கூடிய நபர்கள் அநேகர் உண்டு. ஆம், நாம் கூட இந்த மாதிரி மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு பேசி கொண்டிருந்திருக்கலாம், அல்லது நம்மை குறித்து மற்றவர்கள் பேசி நம்மை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தான் சொல்கின்றார். உனக்கு என்று நான் ஒரு ட்ராக் ஏற்படுத்தி இருக்கின்றேன், அந்த ட்ராக்ல நீ ஓடிட்டு இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீ பின்னாடி திரும்பி மற்றவங்கெல்லாம் எப்படி ஓடி வர்றாங்கன்னு நீ பார்த்தேன்னா, மகளே, நீ உனது வாழ்வில் நீ தோற்று போய் விடுவாய் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். ஆம், அந்த மகன் குறைந்த மார்க் வாங்கி இருப்பதற்கு ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்திருக்கும். அதை குறை கூறவோ அதை குறித்து பேசவோ தூசியிலும் தூசியாகிய நமக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? யோசித்து பார்ப்போம். மற்றவர்களை பற்றி பேசுவது எனக்கு தேவைதானா என்பதை நாம் முதலில் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்பானவர்களே, இவனைப் போல நான் இல்லை என்று லூக்கா 18 சொன்ன பரிசேயனை போல இல்லாமல், அதே போல இதோ அவங்களுக்கெல்லாம் அதிகம், எங்களுக்கு மட்டும் கொஞ்சமா என்று மத்தேயு 20:12 அதிகாலையில் வேலையில் அமர்த்தப்பட்டவர்கள் சொன்னது போல நாம் இல்லாமல், அன்னை மரியாளை போலும் அதே போல புனித பவுலை போலவும், ஆண்டவரே, என்ன நான் செய்ய சித்தமாக இருக்கின்றீர் என்று மட்டும் நாம் கேட்போம். நிச்சயம் நாம் வாழ்க்கையில் முன்னேறி வருவோம் என்பதில் சந்தேகமே இல்லை அன்பானவர்களே. அதனால்தான் நம் ஆண்டவர் இயேசு மத்தேயு 5:37 சொல்கின்றார், உங்களது வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும், அதற்கு மேலாக வருவது எல்லாம் தீயோனிடமிருந்து தான் வருகின்றது என்று சொல்கின்றார். இதையே புனித பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4:12 புனித யாக்கோபு 5:12 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது, மற்றவர்களுடைய விஷயத்தில் நாம் தலையிட்டோம் என்றால் நாம் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவோம் என்று. அதனால் அன்பானவர்களை, ஒவ்வொரு முறையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிட வேண்டும் என்று நினைப்பு வரும் பொழுதெல்லாம் உடனே அதற்கு நோ என்று சொல்லி ஸ்டாப் செய்வோம். அப்படி இருந்தது என்றால் கோ அஹெட் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஊக்கப்படுத்துவார், நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் யோசிப்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அநேக முறை ராஜா, இதோ மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு அதனால் மிகவும் பிரச்சனைக்கும் உள்ளாகி இருந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். அந்த தருணங்களுக்காக நாங்கள் உம்மிடம் மன்னிப்பை கேட்கின்றோம். அதே போல தேவையில்லாமல் எங்களது விஷயத்தில் தலையிட்டு எங்களை வேதனைக்குள்ளாக்கிய ஒவ்வொரு நபரையும் நாங்கள் இந்த நேரத்தில் மன்னிக்க தேவையான மனதை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.